நிறைந்த உள்ளத்தால் நீளம் நினைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் எதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி பாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடன் மற்றும் நனாவுடையவருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாயகுடனவர் அவினாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கண்ணங்களை வணங்கி உரையாசிரிய சிவக்குணையாவுடைய திருவடிகளை நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி வருகின்றேன். அன்பார்ந்த சிவனை சொல்லுங்களே, தொன்று புராணத்திலே எரிபத்த நாயனாருடைய சரீரத்திலே 7 பாடல் நம்ம பார்த்திருக்கிறோம். எரிபத்த நாயனார் கருவூர் திரு ஆநிலை என்று சொல்லக்கூடிய கருவூரிலே அவதரித்த பெருமகனார். நாயனாருடைய தொண்டை என்னன்னா, அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் என்று சொன்னால் அதை துடைப்பது. எப்பொழுதும் கையில மலு வச்சிருப்பார். அப்படி இந்த மலுவோடவே இருந்து அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தவர் நம்முடைய நாயனார். அப்படி அடியாருக்கு அடாதன அடுத்த போது என்று சொல்லி முன்வந்து தீர்க்கும் வீரம் மற்றொரு வகை நாயனார் செய்கை வகைப்பட்டது என்று சொல்லி அடியார்களுக்கு துன்பம் அப்படின்னா அவர் முன்னாடி வந்து நிற்பார். அது மாதிரி ஒரு பணி செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய எரிபத்த நாயனார். அப்படி அந்த மாதிரி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது திரு கருவூர் நிலை என்று சொல்லக்கூடிய திரு கருவூர்ல சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் இருக்கிறார். சிவகாமி ஆண்டாருடைய திருப்பணி என்ன அப்படின்னா, திருப்பள்ளி தாமம் கொய்து தினசரி பெருமானுக்கு சாற்றுவது. காலையில திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொண்டு போயிடுவார். பெருமானுக்கு தொடுத்து அல்லது விடுவோவோ மலர பெருமானுக்கு கொண்டு போயிடும். அப்படி தினசரி சாத்தி கொண்டு வருகின்ற பொழுது அது வைகரை உணர்ந்துவார். வைகரை அப்படின்னா விடிஞ்சு விடியாமல் இருக்கக்கூடிய காலம். காலை 5 மணிக்கு நம்ம எப்ப எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும். அப்படிதான் அப்பர் சாமிகள் சொல்றாரு, நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீவா, நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்புரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்னும் அலைபுணல் சேர் செஞ்சடை மேல் ஆதி என்று மாறூரா என்றென்றே அழகால் இல்லை அப்படின்னார் அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்றார். புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டுனார். கோயில் எந்த நேரத்துக்கு போய் கூட்ட சொல்றாரு அப்படின்னா, புலர்வது காலையில விடியறதுக்கு முன்னாடி போய் கோயில கூட்டி மெழுகி கோலமெல்லாம் போட்டு பெருமானுக்கு மலர் பறித்து சாத்தணுமா. எந்திரிக்கிறது 8 மணிக்கு எந்திரிச்சா நம்ம எப்படி போய் புலர்வதன் முன் மெழுகிட்டு அழைப்பு விட்டு இதெல்லாம் யாருனால ஆகுது அப்படின்னா, நீங்க மார்கழியில எல்லாம் எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு பழகி போயிடும். அதுக்கு மேல தூக்கம் வராது. 7 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சா ரொம்ப குளிரா இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு பாருங்க, குளிரே இருக்காது. அதனால பழக்கத்துக்கு வரணும், எதுவுமே பழக்கத்துக்கு வரணும். குளிரா இருக்குதுங்க என்னால எழுந்திருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி நமக்கு இந்த அந்த நாயனார், அந்த அடியார், அவர் நாயன்மார் இல்ல, சிவகாமி ஆண்டார் ஒரு அடியார். திருப்பள்ளி தாமம் கொய்து கொண்டு பெருமானுக்கு சாற்றக்கூடிய ஒரு அடியார். ரொம்ப வயது முதிர்ந்த அடியார், ரொம்ப வயசானவர். அப்படி சாற்றி கொண்டு இருக்கிற பொழுது அந்த நிகழ்வு நடக்குது. அதான் சொல்ற, அன்னலார் நிகழும் நாளில் ஆனிலை அடிகளார்க்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனாதாம் பூப்பறித்து அலங்கள் சாத்தி உள்நிறை காதலோடும் ஒருகுவார் ஒரு நாள் முன்போல் அன்னலார் நிகழும் நாளில் ஆனிலை அடிகளாருக்கு, ஆனிலை அப்பர், கருவூர் பெருமானுக்கு பெயர் என்ன, ஆனிலை அப்பர். அப்படி பெருமையுடைய எரிபத்த நாயனார் இப்படி தொண்டு செய்து வருகின்ற நாளில் திரு ஆநிலையில் எழுந்தருடைய பெருமானாருக்கு உரைப்புடைய அன்பு மிகுந்த சிவகாமியாண்டர் எனும் புண்ணிய முனிவனார். திண்ணிய அன்பு அப்படின்னா உரைப்பு, அன்புல உரைப்பு. பெருமான் மீது அன்பு கொண்ட ஒரு அடியார், அதாவது திண்ணிய அன்பு கூர்ந்த தின்னனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கணப்ப நாயனாருடைய பேர் என்ன, தின்னனார். தின்னனார்னா என்னன்னா அன்பினுடைய திண்மை அப்படின்பார். உரையாசிரியர் எழுதுறார்,
அதே மாதிரி அவருடைய தவத்தினுடைய திண்மை அப்படின்பார். தவத்தின் திண்மை அன்பின் திண்மை அப்படின்னு சொல்லுவார். அதாவது திண்ணிய அன்பு அப்படின்னார். திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் அவர் பேர் சிவகாமி ஆண்டார். புண்ணிய முனிவனார் தாம்னார். புண்ணிய முனிவனார் தாம் விதிப்படி பூக்களை பறித்து மாலை கட்டி சாத்தி மனத்துள்ளே நிறைந்த ஆசையோடும் அதை ரொம்ப உள்ளுரை காதலோடும் ஒழுகுவார் ஒரு நாள் முன்போல் அப்படின்னா. மலர் மட்டும் பறிச்ச சாத்தினா போதுமானா பெருமானுக்கு அன்போடு செய்யணும். எந்த தொண்டு செஞ்சாலும் சரி, அது பெருமானுக்கு செஞ்சாலும் சரி, அவன் அடியார்களுக்கு செஞ்சாலும் சரி, அதுல என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். நம்ம அன்போடு செய்யறது தான். மண்டு காதலின் ஆதனத்தடை வைத்து அச்சனை செய்துன்னு சொன்னார் இளையான்குடி மாறநாயனர் குணத்தில். மண்டு காதல்னா நிலை பெற்ற காதல், நிலை பெற்ற அன்பு. எப்படி அடியார் பணி செய்யணுமா? கொண்டு வந்து மனை புகுந்து குலாபபாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திரை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தில் ஒப்பில்லா அண்டநாயக தொண்டரிச்சியல் அமுது செய்ய அளித்துள்ளார். அப்படியே மண்டு காதல், நிலையான காதலோடு அடியார்களுக்கு அன்பு அமுது செய்யறோம்னு வச்சுங்களேன். அங்க யாரு சாப்பிடுவாங்களாம்? சிவபெருமான் சாப்பிடுவார். அடியார்களுக்குள்ள நின்று யாரு சாப்பிடுவாங்க? சிவபெருமான் சாப்பிடுவார். அப்படிதான் சேக்கிழ பெருமான் சொல்றார். மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவைதரத்தில் ஒப்பில்லா அண்டர்நாயகர். அண்டர்நாயகர் யார்? சிவபெருமான். தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அண்டர்நாயகர். தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்னாரு. சாப்பிடுறது மட்டும்தான் அடியாரு. அது எங்க போய் சேருது? சிவபெருமானுக்கு போய் சேர்ந்தது. அந்த உருவம் மட்டும்தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு அடியாரு. ஆனா சாப்பிடுறது யாரு சாப்பிடுறா? சிவபெருமானே சாப்பிடுறாரு. அப்படிதான் நம்ம நினைக்கணும். யாரோ ஒருத்தர் வந்தாரு, சாப்பாடு இல்லைன்னு கேட்டாரு, போட்டா அப்படி கிடையாது. சுவாமி வந்தாருங்க, சாப்பிட்டாருங்க, அப்படிதான் நாம நினைக்கணும். ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுறதுன்னா பூர்வ புண்ணியம் இருக்கணும், இல்லைன்னா போட முடியாது. பூர்வ புண்ணியம் இருந்தா தான் ஒரு நல்ல சிவனடியாருக்கு நம்ம அமுது படைக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படி யாரு போட்டாலும் வாங்கி சாப்பிடுறதுக்கு அதுக்கு பேர் வேற, இல்லைங்களா? அடியார் அப்படி எல்லாம் போய் எல்லா வீட்லயும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. அதான் சொல்றாரு இந்த இடத்துல. அந்த புண்ணிய முனிவர் உள்நிறை காதலோடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த தொண்டு செஞ்சாலும் அன்போடு செய்யணும். அன்பில்லாத செய்யக்கூடிய வழிபாட்டை பெருமானை ஏத்துக்கிறது இல்ல. கணப்பனார் அன்போடு செஞ்சதுனாலதான் அவர் படைத்தது புலால் உணவா இருந்தாலும் கூட, மாமிசமா இருந்தாலும் கூட பெருமானை ஏற்றுக்கொண்டாருங்க. அது ஏத்துட்டாருன்னு எப்படிங்க சொல்றீங்கன்னா, கடைசி பாட்டுல சொல்ற காணவர் பெருமானார் கண்ணிலிருந்து அப்பும் போது ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போதுங்க. ஊனமது உகந்தையர், உகந்தன ரொம்ப விரும்பி ஏத்துட்டாருன்னு அர்த்தம். ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாய தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் அப்படின்னு கடைசியா சொல்றாரு கணவராயனோட குணத்தில். அப்ப பெருமான் ஏத்துட்டாரு இல்லையா? அது ஏத்ததுக்கு என்ன காரணம்னா அன்புதான் காரணம். அதுதான் அந்த அந்த அன்புதான் வேணுங்கிறது. எந்த தொண்டு செஞ்சாலும் பெருமானுக்கு அன்போட செய்யணும். ஐயா மிரட்டுவார், ஐயா பேசுவார், ஐயா சத்தம் போடுவார், உழவார் பண்ணி செய்யக்கூடாது. பெருமானுக்கு நம்ம அன்பா செய்யணும்னு செய்யணும், இல்லைங்களா? ஐயா பாத்துக்குவாருன்ட்டு அங்கேயும் ஓடுவாங்க. எங்க திருக்கூட்டத்தில் அம்மாவுக்கெல்லாம் தெரியும், நாகராஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐயா வர்றாரு அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது. அப்படியெல்லாம் ஒன்னும் ஓடக்கூடாது. அப்படியெல்லாம் ஓடி செய்யற தொண்டு சாமிக்கு போய் சேராது. அன்போடு செய்யணும். வந்திருக்கிறோம், ஏதாவது இந்த பிறப்புல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த திருக்கூட்டல சேர்ந்து தொண்டு செய்யணும், இல்லைங்களா? அதனால அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறார். அதான் உள்நிறை காதலோடு ஒழுகும் வார் ஒரு நாள் முன்போல் அப்படின்னு சொல்லி, அப்படி மாலை கட்டி சாத்தி மனதுள்ள நிறைந்த ஆசையோடு பெருமானுக்கு அப்படி மலர் பறிக்கிறதுல விதிமுறை எல்லாம் இருக்குதுங்க. இந்த மாதிரி மலர் பறிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அப்புறம் காலையில விரியறதுக்கு முன்னாடி பறிக்கணும். வண்டுகள் போய் அந்த தேன் உண்பதற்கு முன்பாக மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவது ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அத அப்படிதான் சொல்றார். அரும்போடு மலர்கள் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போர்வால் கடவுள் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து. ஆர்வங்கிறதா அன்பு. அரும்போடு மலர் தான் விரியறதுக்கு முன்னாடி சாத்தணும். விரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? வண்டு போய் தேனெல்லாம் உன்றும். அது தேனோடு இருக்கிற பொழுதே மலர் பறிக்கும். அதான் ரொம்ப சிறப்புங்க. அப்படிதான் மலர் பறிச்சிருக்கிறாங்க. அரும்பொடு மலர்கள் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு. விதியினால் இடவல்லாருக்குன்னா என்ன தெரியுங்களா? அதுக்கு
ரெண்டு எடுத்துக்கலாம். அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு விதி வேணும். இன்னொரு விதி என்னன்னா ஆகம முறைப்படின்னு அர்த்தங்க. பூசை எப்படி நாம செய்யணும்? ஆகம முறைப்படி செய்யணும். அதுக்குன்னு விதி இருக்கு. இந்த விதியினால் இடவரலாறு இருக்கு. சாமி எப்படி இருப்பார்? கரும்பினில் கட்டி போடுவார் அப்படின்னாரு. கரும்புல எப்படி இனிப்பு இருக்கு, சுவை மாறாம இருக்கு, அது மாதிரி நமக்கு உள்ள வந்து பெருமாள் அந்த இன்பத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அண்ணலார் நிகழும் அண்ணல் பெருமையுடையவர், இவர் பெரியராம் தன்மை, இவர் செய்த திருத்தொண்டின் நிகழ்ச்சி என்று சொல்லி சொல்றார். அண்ணல் அப்படின்னு என்னன்னா பெருமையுடையவர் அர்த்தம். அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அண்ணல் அப்படின்னா என்னன்னா ரொம்ப பெருமையுடையவங்கன்னு அர்த்தம். அண்ணலார் அப்படின்னா பெருமையுடையவர்கள், அண்ணல்னா பெருமையுடையவர். அண்ணலார் நிகழும் நாளில் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர் செய்த திருத்தொண்டின் நிகழ்ச்சி அடுத்த பாடல். ஆநிலை அடிகள் பசுபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய கருவூர் ஆநிலை அப்பர் கோயிலுங்க. அத்திருக்கோயில் லிங்கத்திருமேடி கொண்டு விளங்க வீட்டிற்கும் சிவபெருமான். கருவூரில் ஆநிலை அடிகள் யாவையுமாய ஈசரே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்திலையும் சொல்றாரு. ஐயாருடைய அடிகளோ அப்படிப்பாரு சுந்தரமூர்த்தி சாமியுடைய தேவாரத்துல. அப்படி அவரும் பெருமான் அடிகளே, கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே, இதெல்லாம் இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லாட்சிகள். இப்படி எல்லாம் திண்ணிய அன்பு, எதுவரையும் கலங்காத உரைப்புடைய அன்பு, அதான் பெரியவங்க கிட்ட இருந்ததுங்க. நம்ம கிட்ட அது மட்டும்தான் இல்லை. அன்பு செய்வோம் நம்ம, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதோட பெரிய துன்பம் வந்ததுன்னா விட்டு போட்டு ஒடியாந்துருவோம். ஒரு 3 வாரம் வந்து 3 பிரதோஷத்துக்கு தவறாம வருவோம். நம்ம நினைச்ச காரியம் நடக்கலைன்னா மீண்டும் அந்த பக்கமே போக மாட்டோம். ஆனா அவங்கெல்லாம் அப்படி அல்ல. வாழ்நாள் முழுக்க பெருமானுக்கு தொண்டு செஞ்சாலும் எதிர்பார்க்காம செஞ்சார். கணப்பு நாயனார் ஏதாவது எதிர்பார்த்தா செஞ்சார்? கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில். வீடு பேர் கூட கேட்க மாட்டாங்களா அவங்க? வீடு பேர் கூட கேட்க மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்து கொடுத்தா பரவாயில்ல, இல்லைன்னா பிறப்பு கொடுத்தாலும் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போய்க்குவாங்க. அதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுங்க. எதுவரினும் கலங்காத உரைப்புடைய அன்பு, தனது சீவனார்த்தமாகவோ அல்லது வேறு பயன்கருதியோ செய்யப்படும் அன்பன்று. வேத இருதயன் சிவன் அப்படின்னு, வேத இருதயன் சிவன், அவனை வணங்கினால் அல்லது உயிர்களுக்கு உறுதி இல்லை. நமக்கு வந்து பெருமான வணங்கல அப்படின்னா நமக்கு உறுதி கிடையாது. கற்றதனாலாய பயன்கள் வாழறிவன் நற்றான் தொழாரேனின் அப்படின்னு. நம்ம என்னதான் கற்றாலும் எத்தனை படிச்சாலும் சரிங்க, அதனால ஒரு பயனும் இல்லை. இறைவன் திருவடி வணங்கினா மட்டும்தான் நமக்கு பயன்கிறது. இறைவன் திருவடி வணங்காத ஒருத்தர் எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் நம்ம அவனை மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கற்றதனாலாய பயன்கள் வாழறிவன் சிவபெருமான் நற்றால் தொழாரெனின், அவருடைய திருவடி வணங்காதவங்களுடைய கல்வி எந்த ஒரு பயனும் இல்லை. அதான் சொல்ற. அடியவர்தன் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி அப்படின்னு சொல்லி சொல்றார். திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்வார். அது மாதிரி திண்மை அப்படிங்கிறது கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்று சொல்லி, திண்ணமரும் புரிசை என்று சொல்லி திண்மை அப்படிங்கிறது பல இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பகைப்புலத்தால் கலங்காது காவல் புரிதலின் திண்ணிய மதில் என்பது போல இங்கு அடாதான் அடுத்த போதும் கலங்காது நிற்கும் அன்பாதலில் திண்ணிய என்று சொல்லி சொல்றார். அப்புறம் சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவர் அப்படின்னார். அவர் பேர் சிவகாமி ஆண்டார். சிவகாமி ஆண்டார் அப்படின்னா யாரு? சிவபெருமான் தான் சிவகாமி ஆண்டார். சிவகாமி அம்மா ஒரு பக்கத்துல வச்சிருக்கக்கூடியவர் யாரு? கூத்த பெருமான் தானே. அவருக்கு பேர் தான் சிவகாமி ஆண்டார் அப்படின்னு அர்த்தம். சிவகாமி ஆண்டார்னா தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் தான் சிவகாமி ஆண்டார். சிவகாமி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இடது பக்கம் சிவகாமி இருக்கிறாங்க. சிவகாமியே ஆண்டவர், அவ்வளவுதான். சிவகாமி எனும் அம்மையாரின் நாயகன் என்பது இறைவன் பேர். சிவன் பேரை தம் பேராக வைத்தழைக்க பெற்றவர் இவர். சிவன் பேர் சென்னையில் வைத்த ஆரூரன். சுந்தரருக்கு சிவபெருமானுடைய பேர் தான். அவருடைய பேர் ஆரூரன் இல்லைங்களா? ஆரூரங்கிறது யாரு? திருவாரூர் பெருமானுடைய பேர். ஆரூரன் அப்படின்னு வச்சா சுந்தருடைய பேரும் அதேதான், திருவாரூர் பெருமான் பேரும் அதேதான். ஆரூரன், ஆரூரில் அம்மானுக்காக. ஆரூரன் அப்படிங்கிற பேர் ரெண்டுக்கும் உண்டு. சுந்தரருக்கும் ஆரூரன் பெயர் தான், ஆரூர் பெருமானுக்கும் ஆரூரங்கிற பெயர் தான். அப்படி சிவன் பேர் சென்னையில் வைத்த ஆரூரன் அப்படின்னு சொல்லி அவர் தேவாரத்தில் சொல்றார். தாம் சிவனிடத்து மிக்க காமம் உடையவராய் எம்மை ஆள்பவர் என்று காரண பெயரே பெயராக வழங்க பெற்றவர் என்று சொல்லி சொல்றார். திண்ணிய அன்பு கூர்ந்த என்ற அடைமொழியின் குறிப்பு என்று சொல்லி சொல்றாருங்க. சிவபாத ஹிருதயர் என்ற பெயர் குறிப்பு. சிவபாத ஹிருதயர் யார்?
ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா பேரு சிவபெருமானுடைய திருவடியை தன்னுடைய இதயத்தில் வச்சிருக்கிறார். அதனால அவருக்கு பேர் என்ன? சிவபாத இருதயர். சிவபாத சிவபெருமானுடைய திருவடிய நெஞ்சில வச்சிருக்கிறார். அதனால அவருக்கு பேர் சிவபாத இருதயர் என்று சொல்லி சொல்றார். இப்படி இங்க புண்ணிய முனிவனார், சிவபுண்ணியம் செய்யும் முனி புங்கவர். புண்ணியம் என்ற பொதுப்பெயர் இங்கு இடநோக்கி சிவபுண்ணியங்களால் முதலாவதாகி சரியன் மேல் என்றது. முனிவனார் அப்படின்னா மனன சீலர் அல்ல, மனம் தூய்மையுடையவர் என்று சொல்லி அர்த்தம். திருவெம்பாவில் வருவார்கள், சித்தம் அழகையார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகையாரே நம் மன தூய்மையுடையவர்கள் அர்த்தம். சித்தம் அழகியார் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதரென்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரைவாய் பத்துடையீர் ஈசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகையார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய் அப்படின்னு. சித்தம் அழகியார்னா மன தூய்மையுடையவர்கள் அர்த்தம். அந்த பெண்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்களாம். மணிவாசக பெருமான் சொல்லக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ முனிவனார் அப்படின்னா மனன சீலர், மன தூய்மையுடையவர்கள் தான் முனிவர்கள் இல்லைங்களா. பூப்பறித்து அலங்கல் சாத்தி அப்படின்னார். அதாவது தான் எந்த தொண்டு செஞ்சாலும் நம்மளே செய்யணுங்க. கூலியால் மூலமாக செய்வது பெருமான் திருவடிக்கு போய் சேராதுன்னு சொல்றாரு. கூலி ஆட்களையும் பிறரையும் கொண்டு செய்வதில் அத்துணை சிறந்தது அன்று என்ப அப்படின்னாரு. அப்ப யார் செய்யணும்? நம்மளே செய்யணும். சிவபூஜை நம்மளே செய்யணும். சிவபூஜையெல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து செய்ய சொல்லக்கூடாது. என்ன ஆனாலும் நம்மளே செய்யணும். அது ஆன்மாவுக்கு செய்யக்கூடியது. அதனால அடுத்தவங்க கிட்ட கொடுத்து நாம செய்யக்கூடிய சிவபுண்ணியை யாருக்கு போய் சேரனா அவங்களுக்கு தான் போய் சேரும், நம்மளுக்கு வராது. சொல்ற புண்ணிய முனிவனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். குருநரை காதலோடும் ஒழுகுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடிகளாருக்கு சாத்தின்னு சொல்லி சொல்றார். இத்திருப்பனை அதாவது காலப்படியும் கொண்டு செய்யும் இத்திருப்பனை மிக்க சிறப்புடையது செய்து திருப்புகழூர் வர்த்தமனீச்சரத்தில் பூம்புகழூர் தொண்டர் போற்றி வட்டம் சூழ்ந்த படிவரவும் என்று சொல்லி முருகநாயனார் இந்த தொண்டை தான் செஞ்சார். எங்க புகழூர்ல செஞ்சார். திருப்புகழூர்ல வர்த்தமனீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோயில்ல செஞ்சாருங்க. தொண்டன் தன் கயம் மூழ்கி துணையலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் என்று சொல்லி முருகநாயனாருடைய சரியத்துல இது மாதிரி வருதுங்க. இன்னொன்னு சொல்றாரு அப்பர் சாமிகள், துளைக்கினன் மலம் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும் அப்படின்னு. நல்ல பாட்டு. விளக்கினால் பெற்ற இன்பம் வெளுக்கினால் பதிற்றியாகும். விளக்கினால் பெற்ற இன்பம் வெளுக்கினால் பதிற்றியாகும். துளைக்கினன் மலதொடுத்தால் தூய விண்ணேறலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞரி ஞானமாகும். அளப்பிளக்கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறேன்னு ஒவ்வொரு தொண்டு சொல்றார். சரியை தொண்டு. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, விளக்கினால் பெற்ற இன்பம் வெளுக்கினால் பதிற்றியாகும். விளக்குதல் அப்படின்னா கோயிலை கூட்டுறது. கோயிலை கூட்டுறதுனால ஒரு புண்ணியம் வருதுன்னு வைங்களேன், அதே கோயிலை மெழுகிற பொழுது 10 மடங்கு அதை விட அதிகமா கிடைக்குமா. விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். பதிற்றினா 10 மடங்கு. துளைக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும். துளைக்கினன் மலர்னா அன்றளர்ந்த மலரா இருக்கணும். ஆமா, அதுதான் சாமிக்கு ரொம்ப சிறப்பு. அப்படி மலர் தொடுத்து சாமிக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், விண்ணுலகத்துக்கே போலாங்கிறார். விண்ணுலகத்துக்கே போலாம். அப்புறம் என்ன சொல்றாரு, விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞர் ஞானமாகும் அப்படிங்கிற. நல்ல கோயில்ல போய் ஒரு திருவிளக்கு போட்டோம்னா நல்ல ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சா போதும் இல்லைங்களா. அப்புறம் பெருமான் திருவடி கிடைக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு, அளப்பிழை கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறேன்னு போய் சாமி முன்னாடி நின்று ஏதோ ஒரு தேவாரமா திருவாசகமா பெரிய புராணமா ஏதோ ஒண்ணு பாடிட்டு வந்தோம்னு வைங்களேன், சாமி என்ன கேட்டாலும் கொடுப்பாரா. சாமி ரொம்ப விரும்பி இருக்கிறது எதுலைன்னா திருமுறையில தான். நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் அர்ச்சனை பாட்டே யாகும். ஆதலால் மண்மையில் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். கருத்தாற்று புராணத்தில் வருது. இப்படி சிவகாமி ஆண்டார் செய்த தொண்டு பூப்பறித்து அலங்கல் சாத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மரபறித்து தினசரி பெருமானுக்கு சாற்றுவது. உள்ளரை காதலோடும் ஒழுகுவார். உள்ளத்தினுள்ளே நிறைந்த ஆசை என்று சொல்லி அன்போடு செய்யறது. தொண்டு செய்கின்ற பொழுது அன்போடு சாத்தி என்று சொல்லி உள்ளரை காதல் என்று மனத்தின் தொழிலும் ஏனை வாக்கின் தொழில் கூறாமையின் வாயும் கட்டி என்றதனால் அறிவிக்குது. ரொம்ப முக்கியங்க.
மலர் பறிக்கிற பொழுது பாட்டை மனசுக்குள்ளதான் பாடணும், வாய் விட்டு பாடக்கூடாது, எச்சில் தெரிச்சிடும், அது அனுசிதமாயிடும். நீங்க மற்ற தொண்டு செய்யற பொழுது, உலகார பணி செய்யற பொழுது நீங்க பாட்டு பாடிட்டு செய்யலாம். மலர் பறிக்கிற பொழுது வாய் கட்டி மலர் பறிப்பாங்க அந்த காலத்துல. முருகநாயனர் பணத்துல எல்லாம் அது வருது, இவரும் வாய் கட்டி தான் மலர் பறிப்பார். சிவகாமியாண்டர் வருது, அடுத்த பாட்டுல வருது, அடுத்த பின்னாடி வருது, வாய் கட்டி தான் மலர் பறிக்கணும். மூச்சு காற்று கூட மலர் மேல படக்கூடாது. அப்படின்னா திருமுறையெல்லாம் மனசுக்குள்ளதான் பாடிக்கணும், 5 எழுத்து மனசுக்குள்ளதான் சொல்லிக்கணும். சங்கிலி நாச்சியார் மாலை கட்டிட்டு இருந்தாங்க திருவொற்றியூர்ல. எப்படி கட்டினாங்க தெரியுங்களா? மனசுக்குள்ளே ஒரு மாலை கட்டினாங்க, வெளியிலேயும் மாலை கட்டினாங்க. மனசுக்குள்ள என்ன மாலை கட்டினாங்கன்னா, மனசுக்குள்ள கட்டின மாலை என்னன்னா நாறு, அன்பு வந்து நாறு, அப்புறம் 5 எழுத்து வந்து மலர், திருவைந்தெழுத்து மலர், நமச்சிவாய அப்படிங்கிறது மலர். வெளியில வந்து வாழை நாத்துல பூக்கு தொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்ற, அன்பு நாரா 5 எழுத்து நெஞ்சு தொடுக்கு அளந்தொடுத்து அப்படின்னு. என்புள் இருக்கும் அடியாரை தொடுது நீங்கி வேறெடுத்து முன்பு போற பணி செய்து முன்பு போற திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி செய்து மின்போல் மறையும் சங்கடியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னாரு. சுந்தரர் பார்த்தார் இல்லையா, அங்க அதை சொல்றார். எங்க ஒற்றியூர்ல பார்த்தது சொல்றாரு. அப்ப வந்து எப்படி அம்மா மலர் கட்டிட்டு இருந்தாங்கன்னா, 4 பக்கம் திரைச்சில அம்மா தவத்தில் இருக்கிறாங்க. யாரு? சங்கிலிநாச்சியார். திருமணமே வேண்டாம் தவத்தில் இருக்கிறாங்க. அப்படி தவத்தில் இருக்கிற பொழுது அப்பா என்ன பண்ணாரு, கோயில்ல ஒரு மாடம் அமைத்து 4 பக்கம் திரைச்சீலை போட்டு மாலையை தொடுக்கிற வேண்டியது தொடுத்து கொடுக்கிற பொழுதுதான் அந்த திரையை விலக்கி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி விளக்கவே மாட்டாங்க. சங்கிலி நாச்சியாரை போய் பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அவங்க மலர் தொடுத்து அந்த மாலையை கொடுக்கிற பொழுது மட்டும்தான் பார்த்துக்கணும். அப்படி பார்த்தாதான் சுந்தரம். அதுக்கு என்ன காரணம்னா அந்த பழைய விதிதான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். அதான் உள்ளிறை காதலோடும் ஒடுகுவார் அப்படின்னு சொல்றாரு. வாயும் ஒரு நாள் அதாவது அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் நடந்ததை இதை சொல்றாரு. முன்பு போல் அப்படின்னார். முன்போல் ஒழுகுவார் அந்த வழக்கம் போல் என்று சொல்லி பறித்தல், சாத்துதல் முதலிய சரியைக்கும் ஏனை கிரிய முதலியவற்றின் காதல் இன்றியாம அடிப்படை. ஆமா, அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க எந்த தொண்டு செஞ்சாலும் அதுக்கு அன்பு ரொம்ப முக்கியம். அது இல்லையேல் அவை பயன்பெறா என்பார் உள்ளிறை காதலோடும் என்று காட்டிய ஆசிரியர். அதனை வற்புறுத்தற்கு பின்னரும் நெஞ்சில் வாலிய நேசம் கொண்டு என்று அடுத்த பாட்டிலையும் சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டுல அந்த காலத்தை சொல்றாரு, எப்போ எந்திரிச்சாரு அப்படின்னு சொல்லி. வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி வந்துருச்சு பாருங்க. வைகரைனா விடியறதுக்கு முன்னாடி. வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மலர் நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேலை தெய்வ நாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் கொய்து. இந்த மாதிரி கொய்திருக்கிறார். விடியற்காலையில் துயில் உணர்ந்து காலையில 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே வச்சுக்கோங்களேன். வெளியில் போய் தன் புனலில் மூழ்கி முதல்ல குளத்துல குளிக்கிறாங்க. குளத்திலயோ ஆத்துலயோ வீட்டிலயோ குளிக்கிறாங்க. அப்படி குளிச்சு வாயையும் கட்டி கொண்டு, வாயை கட்டிக்கிறார். ஒரு துண்டுல வாயை கட்டிட்டு கொத்துக்களாக மலர்கள் நிறைந்த மனந்தங்கி நந்தவனத்தில் சென்று, அப்படி கொத்து கொத்தா பூ பூத்திருக்கு பாருங்க. கொன்றையெல்லாம் கொத்து கொத்தா பூத்திருக்கு இல்லைங்களா. அப்புறம் அரளி எல்லாம் ஒவ்வொரு மலரா இருக்கும். கொத்தா மலர் வரக்கூடிய மலரும் இருக்கு, தனி பூவா வரக்கூடியது இருக்கு. அதெல்லாம் அப்படியே பறித்து கொண்டு நந்தவனத்தில் சென்று பழகிய கையினாலே தெரிந்து கொண்டு நல்ல வாசனையுடையனவாய் அன்றளரும் பருவமுடைய அரும்புகளை பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அரும்புகளை அலரும் சமயம் உணர்ந்து அவற்றுள்ளே தெய்வ நாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமங்களை கொய்து அப்படின்னா. இப்படிதான் மலர் பறிக்கணும். அப்படிதான் மலர் பறித்து நாயனார் சாத்திருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு அரசர் இருந்தார் கேரளாவில். நாயன்மார்கள் ஒருத்தர். மொத்தமா கேரளாவில் 2 நாயன்மார். சேரமான் பெருமாள் நாயனார், இன்னொருத்தர் விரல்மண்ட நாயனார். 2 பேர் தான் நாயன்மார். அதுல சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பேர் பெருமா கோதையார் பேர். பெரிய அரசர் அவர், சேர அரசர். அவர் என்ன பண்ணுவாரா, காலையில எந்திரிச்சு சொல்றாரு, இதே மாதிரிதான் விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுவார். விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு முதல்ல குளத்துல போய் குளிப்பார். அப்புறம் என்ன பண்ணா உடம்பு பூரா திருநீர் பூசி குளிப்பாராம். அப்படின்னா திருநீர் உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவார். அதற்கு பிறகு நந்தவனத்துல போய் பணி செய்வார். மலர் பறிக்கக்கூடிய நந்தவனம் இருக்குது இல்லைங்களா,
தண்ணி கட்டுறது, களை வெட்டுறது, அப்புறம் வந்து மலரை எல்லாம் பறித்து கொண்டு போய் பெருமானுக்கு அஞ்சை காலத்து பெருமானுக்கு சாற்றுவது. இது யார் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு அரசர் செஞ்சார். சாதாரணமானவர்கள் ஒரு அரசர் செஞ்சார். நாம செய்வோமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாத்தான் இருக்கு. நமக்கு வந்து அதெல்லாம் போய் நான் செஞ்சுட்டு இருக்க முடியுமா அப்படி பண்ணணும் இல்லைங்களா? ஆனா அரசர் செஞ்சிருக்கிறார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினுள் மூழ்கி நிலவு நந்தவனப்பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டணைந்தார் அப்படின்னு சொல்றார் சேக்கிழார் பெருமான். அப்படி எல்லாம் பணி செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய நாயன்மார்கள். அதனால பணி செய்யறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றார். விடியற் காலையில் துயில் இருந்து அப்படின்னாரு. அதான் ரொம்ப முக்கியங்க. ஆமா, மலர் கொய்து திருமாலை கட்டி சாத்தும் சரியை பணியாளர் கை கொண்டு ஒழுக வேண்டிய நியமத்தை இந்த பாட்டுல சொல்றாங்க. சிவகாமி ஆண்டார் செய்த திருப்பணி இயல்பு கூறும் சரித முகத்தால் உலகிற்கு இந்த நியமங்களை ஆசிரியர் அழகு வர வழிகாட்டி வைகரைனா விடியற்காலம். சூரியன் உதிக்கு முன் 5 நாளிகை அளவுள்ள சிறு பொழுது முந்தைய நாளின் வைகுதல் அருகின்ற காலம் எனும் பொருளில் வந்த பெயர் என்று சொல்லி வைகுரு எனவும் வழங்குகின்றார். முன்னால் இதுவரையுமே வைகிற்று என அதற்கு பொருள் கூறுவர். வைகுரு விடியல் என்று சொல்லி ராப்பொழுது தன்னோடு கழிவுறுதற்கு ஏதுவாகி விடியல் என்று சொல்லி சொல்றார். விளம்பலம் கமலும் கமல் சூழ் குறிச்சி என்று சொல்லி நற்றினில வந்து அது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்றார். ஆமா, உணர்ந்து துயில் எழுந்து சொல்றார். காலை கடன்களை எல்லாம் முடித்துக் கொண்டு முடித்தல் போட்டு புறத்தில் நிறுதி திக்கை நோக்கி போய் வருதல், மலசலம் முதலியவற்றை வீட்டுக்குள்ளேயே கழித்தலும் அவ்வாறு ஒன்று சேரும் குப்பைகளை ஊருக்கு புறம்பு வெளிப்படுத்துதலும் காரணமாக பல தொல்லைப்படுத்துதல் முதலியன நிகழும் சொல்லி நம்முடைய சிவப்பனைய உரையில சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. டாய்லெட் எல்லாம் எதுவும் வீட்டுக்குள்ள கட்ட மாட்டாங்களாம் அந்த காலத்துல. சூரியன் உதிக்கும் முன் அதிகாலை எழுதல், இயன்றளவு சுத்தி செய்து கடவுளை வணங்குதல், வெளியில் போய் வந்து பல் துலக்குதல், குளித்தல், சூரியன் உதிக்கியில் அவனுக்கு அக்கியமாக கொடுத்தல், அற்றை நாள் கருமத்தில் புகுதல் என்று சொல்லி இதெல்லாம் பழங்காலத்தில் ஒரு முறையாக வச்சு இருந்திருக்கிறாங்க. ஆச்சார கோவை போன்ற நூல்கள் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. புனல் மூழ்கி அப்படின்னார். காலையில குளத்துல முழுகிறது, இல்லைன்னா ஆத்துல முழுகிறது. சீத புனல் மூழ்கி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாவாடி ஆதிதிரம்பாடி அந்தமா மாவாடி சோதிதிரம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதிதிரம்பாடி அந்தமா மாவாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த வெய்வடதன் பாதத்திரம்பாடி ஆடையிலோர் என்பாவாயின்னு சொல்லி சீத புனல் மூழ்கி அப்படி புனல் மூழ்கின்னு இதுல சொல்றாரு. மொய்யார் தடம்புகி புக்கும் முகேரன் கையால் குடைந்து குடைந்தும் கடல் பாடி அந்த பாட்டுலயும் அதே மாதிரிதான் வருங்க. திருவேம்பாவையில வந்து முதல் 8 பாட்டு வந்து துயில் எழுப்புறது, 8 பாட்டு வரைக்கும் துயில் எழுப்புறது. 9வது பாட்டு விண்ணப்பம், 10வது பாட்டு இறைவனுடைய பெருமை, 11ல இருந்து 18வது பாட்டு வரைக்கும் நீராடுறது. ஆத்த பிறவி துயர்களுடன் நாம் மாத்தாடும் தீர்த்தங்கள் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் மொய்யா தடம் முகி புக்கு முகையரன கையால் குடைந்தும் கடல் பாடி பைங்குவலை கார்மணலால் செங்கவல பைம்போதால் எல்லாமே நீராடுற பாட்டு தான். காதார் குடையாட பைம்பூன் கடலாட கோதை குழலாட வண்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, அதான் அந்த பாட்டு. 14வது பாட்டு நினைக்கிறேன். அப்புறம் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். அதுக்கு அடுத்தது முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் எண்ணத்திகள் தம்மையாளுடையால் இட்டிடையில். அப்புறம் செங்கனவன்பால் திசைமகன்பால் தேவர்கள்பால் எங்கும் விடாததோ இன்பம் நம் பாலதாக. அப்புறம் வந்து அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்றிருந்தும் உன் கையில் பிள்ளை உனக்கு அடைக்கலாம். 19வது பாட்டு அது விண்ணப்பம். எப்படி கணவனா எனக்கு எப்படிப்பட்டவன் எனக்கு கணவனா வரணுங்கிறது அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. உனக்கு தொண்டு செய்யக்கூடியவன் தான் எனக்கு கணவனா வரணும்னு பெண்கள் கேட்கிறாங்க. அதான் 19வது பாட்டு. 20வது பாட்டு பெருமானுடைய திருவடி வணங்கல், போற்றி அருள்கணி நாதியாம் பாதமலர் போற்றி, அதெல்லாமே திருவடியை பற்றி வரக்கூடியது. இப்படி நமக்கு திருவெம்பாவையில எல்லாமே இருக்குது. அடியார் சிறப்பு இருக்கு, பெருமானுடைய பெருமை இருக்கு, இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்யணுங்கிறது இருக்கு, எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது இருக்கு. எல்லாமே அந்த 20 பாட்டுல கொண்டு வந்திருக்கிறார். அப்படி புனல் மூழ்கி என்று சொல்லி காலையில விடியறதுக்கு முன்னாடி எழுந்து
புனல் மூழ்குவதுதான் சிறப்பு. வாயும் கட்டி, வாயை துணியினாலே கட்டி, ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்து வாயெல்லாம் கட்டி, அதற்கு பிறகு இறைவனுக்கு மலர் பறிக்கும் போது, திருமாலை கட்டை சாத்தும் போதும் வாயின் என்றும் அசுத்த வாயு, வாயு நீர் ஆவி, தும்மல், இருமல், உமிழ்நீர் முதலியன வெளிப்போந்து மலர்களிலே தாக்கி அசுத்தப்படுத்தாத படிக்கும். மலர்களின் மனம் தமது மூக்கில் புக்கு நுகர்ச்சி படாத படிக்கும். இத்திருப்பணியாளர் இது செய்யும் போது வாய்கட்டி பணி செய்தல் மரபுன்னு. அந்த காலத்துல பூசா பண்றது கிராம பூசாரிக வாய்கட்டி பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய பக்கம். எச்சில் படக்கூடாது, மூச்சு காற்று படக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அந்த மாதிரி செய்யறது. ரொம்ப நாளா இலங்கையில வந்து அந்த மாதிரிதான் செய்யறாங்க. என்னங்க? ஆமா, அந்த எப்பவுமே அந்த பிரசாதம் பிணைகிற பொழுது, மலர் பறிக்கிற பொழுது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க அந்த காலத்துல. வாயும் கட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மை இப்படி எல்லாம் வந்து நமக்கு விதிமுறைகள் இருக்கு. அது மாதிரி அவர் வந்து செய்திருந்திருக்கிறார். மொய்மலர் நெருங்குவாச நந்தவனத்து முன்னினர். அப்படி அரும்புகள் நெருங்கிய மலர் குத்துக்களை நந்தவனத்திலே சென்று பறித்து கொண்டு வருவது. வாச நந்தவனம், மலர்களின் நறுமணம் கவனம் திரு நந்தவனம் என்று சொல்லி இத்திருப்பணி செய்யுங்கால் சிவனடியே சிந்தித்து செய்ய வேண்டும் என்பது விதி. எப்படி செய்யணும்? பெருமானுடைய திருவடியை நினைந்து கொண்டு செய்யணும். இறைவனுக்காக மலர், இலை, வேர் முதலியவற்றையும் அவற்றின் பறித்தற்குரிய பக்குவங்களை எண்ணி ஆராய்வது என்றுரைத்தருமாம் என்று சொல்லி சொல்ற. கையினில் தெரிந்து, ஏன்னா விடிஞ்சு வெடியாம இருக்கிறதுனால தினசரி அவர் அங்க படிக்கிறதுனால அந்த கை பழக்கம் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியும் அந்த எந்த மொட்டு வந்து மலரும், எந்த மொட்டு மலராது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த பழக்கத்திலேயே அப்படி பறிக்கிறது. சாத்தும் திருப்பி தெய்வ நாயகனர் தேவதேவன் உயர்தனையன் உயர்ந்த முதலிய நிற்போர் தேவர்கள் அவர்களுக்கும் நாயகன் முழுமுதல் கடவுளாகி சிவபெருமான் என்று சொல்லி யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவர் மற்றில்லை என்று சொல்லி அப்பர் சாமிகள் தேவார்கள். எல்லாத்துக்கும் கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தாங்க, மற்ற தெய்வங்கள் எல்லாம் கடவுளாக இல்லை. யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவர் மற்றில்லை என்று சொல்லி சொல்லப்படுது அப்பர் சாமிகளுடைய தேவாரம். சிவபெருமான் அவர்களுக்கு நாயகராகிய பசுபதி என்று சொல்லி சொல்றார். சாத்தும் திருப்பள்ளி தாமம் என்று சொல்லி இப்படி இறைவனுக்கு சாத்தற்குரிய அவன் பூசைக்குரிய நமமாய் விதிக்கப்பட்டது என்று சொல்லி, அதாவது பெருமானுக்கு உகந்த மலர்கள், பெருமாட்டிக்கு உகந்த மலர்கள் ரெண்டு இருக்கிறான். உமையமைக்கு சூடக்கூடிய மலர்கள் தனியா இருக்கு. அந்த ரொம்ப அதுல இதா இருக்கிறவங்க அதை தெரிந்து சாட்டுவாங்க, அது தெரிய வேறு. திருப்பள்ளி தாமம்னா இறைவனுக்காகும் பூ, இலை, வேர் முதலியவற்றை திருப்பள்ளி தாமம் என்பது சைவ மரபு. இவற்றை கொய்து என்றதும் காண்க என்று சொல்லி இத்திருப்பணியை செய்து சிறப்படைந்த முருகநாயனர் பணத்து புலரும் பொழுதின் முன்னெழுந்து என்று சொல்லி அதிலே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த திருப்பாட்டு. கோலப்பூங்கூட என்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசங்கொண்டு மலர் கையில் தண்டும் கொண்டங்கு ஆலயம் அதனை நோக்கி அங்கனருக்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி கடுதினில் வாரா நின்றார். அப்படியா கோலப்பூங்கொடைனர். கோலப்பூன்னா அழகிய பூங்கொடை. நம்ம எப்படி மலர் பறிக்கணும்னா ஒரு கூடையில தான் மலர் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி மலர் பறித்து மனத்துள்ளே தூய அன்பு கொண்டு கோலப்பூங்கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசம் கொண்டனர். மனதுல அன்பு கொண்டு தூய அன்பு கொண்டு அழகிய கையில் தண்டினையும் கொண்டு. தண்டு எதுக்கு அப்படின்னா கூடையை வந்து இப்படி நம்ம கீழே பிடிச்சிட்டு போகக்கூடாது, காலுக்கு கீழே வரக்கூடாது. அதனால அந்த தண்டு ஒண்ணு இருக்கும், இந்த தண்டுல மாட்டிக்குவோம். இந்த தண்டுல அப்படி மாட்டிக்கு வர இந்த கூடை மேல இருக்கும், மலர் பறிச்சு அதுல போடுவோம். பூக்குடலை விழான்னு கரூர்ல செய்யறாங்க. அஷ்டமி அந்த இது அந்த துர்கா பூஜை இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து 8வது நாள் செய்வாங்க. அருமையா இருக்கும். அதுதான் சிவகாமி ஆண்டார் வந்து அந்த இது மலர் பறிக்க போனது. எல்லாரும் அந்த பூங்கோடையோட வருவாங்க. ஒரு தண்டு, ஒரு பூங்கோடை, அதுல மலர் இருக்கும். அப்புறம் எல்லாம் சாமி கொண்டு போய் சாப்பிடுவாங்க. கருவூர்ல செய்வாங்க. நல்லா இருக்கு அந்த விழா, நல்லா இருக்கு. அப்படி அழகிய கையில் தண்டனையும் கொண்டு அங்கு திருக்கோயிலை நோக்கி
இறைவனுக்கு மாலை கட்டி சாத்தும் காலையில் வந்து உதவுவதற்காக விரைந்து வருவாராயினார். வேகமா வர்றார். பெருமானுக்கு கொஞ்சம் காலதாமதமா இருக்கு, அதனால வேகமா வர்றார். சீக்கிரமா போய் பெருமானுக்கு மலர் பறித்து மாலை கட்டி சாத்தணும் அப்படின்னு சொல்லி வேகமா வர்றார். கோலப்பூ கூடையினர், அதாவது ஏன் கூடைக்கு கோலப்பூ கூடையினர் சிவபெருமானுக்குரிய திருப்பள்ளி தாமங்களை தன்னுள் கொள்ளுதலாலும் சிவபெருமானுக்கும் அடியார்களுக்கும் உரியவாயின பொருள்கள் யாவும் கோலமுடையனவே. அடியார்களுக்கு உடைய பொருளும் சிவபெருமானுக்குடைய பொருளும் அழகானவே. கோலம்னா அழகிய அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. செய்ஞர் பிள்ளையாதன் திருக்கையில் கோலம் மதுன்னார். சண்டீஸ்வர நாயனார் கையில வச்சிருக்கக்கூடிய மலு என்ன மலு? கோல மலு. அப்படின்னா அழகான மலு அப்படின்னு சொல்லி சொல்றார். நிறைத்தனர் கொண்டு அப்படின்னு நிறைத்துக் கொண்டு ஏந்தி கொண்டு என்று சொல்லி வாலிய நேசம் மெய்யன்பு. வாலிய நேசம்னா உண்மையான அன்பு, இறைவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பு என்று சொல்லி தூய அன்பெனினும் அமையும் என்று சொல்லி சொல்றாருங்க. வேறொன்றும் கலவாத தன்மை பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்குன்னா வேற எதுவும் கலந்திருக்கூடாது. பொது நீக்கி தலைநடைய வல்லோர்க்கு என்றும் பெரும்பயனை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவான. பொது நீக்கி தலைநடைய வல்லோர், எல்லா கடவுளும் கடவுள், நம்ம கடவுளும் கடவுள், நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. எல்லாத்த விட பரம்பொருள் இதுதான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, அப்படி வழிபாடு செய்யணுமா. பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் அப்படின்னா பொதுவான கடவுளா வச்சு வழிபாடு செய்யக்கூடாது, சிறப்பு நோக்கி வழிபாடு செய்யணும் சிவபெருமான. அதான் ரொம்ப முக்கியம். தண்டு பூங்குடையை தொங்க வைத்து தாங்கி வரும் தண்டு, அதற்காக இதன் தலைப்பில் ஒரு வளைவு அமைந்திருக்கும். வந்தனை தண்டில் தொங்கும் மலர்கள் பூக்கூடை என்று சொல்லி சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமான் தேவரதேஸ்வரர் தவமுயல்வோர் மலர் பறிப்ப தாளவிடு கொம்புதைப்ப என்று சொல்லி அவருடைய பிள்ளையார் தேவாருங்க. தவ முயல்வோர் மலர் பறிப்ப. யாராவது மலர் பறிக்கணும்னு மனசுல நினைக்கிறாங்கன்னா தவம் செய்ய முயற்சி செய்யறாங்கன்னு அர்த்தம். தவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு தவம் செய்யறதுக்கு, தவம் செய்வதற்கு முதல் படி என்னன்னா பெருமானுக்கு மலர் பறிப்பது அப்படின்னு சொல்லி சொல்றேன். பெருமானுக்கு எப்படியாவது மலர் பறித்து சாத்தணும் அப்படின்னு என்ன வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம தவம் செய்யறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யறோம்னு அர்த்தம். தவ முயல்வோர் மலர் பறிப்ப என்று சொல்லி சொல்ற. அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ, மலர்களை தொடுத்து பின் சாத்த வேண்டிய இடத்திலும் உரிய காலத்தில் உதவுவதற்காக முன்னரே விரைந்து என்று சொல்லி சொல்றார்கள். காலை மாலை இரவு முதலிய காலங்களுக்குரியனவாய் தனித்தனி மலர் முதலியன விதிக்கப்பட்டுள்ளதா முறையை சாத்துதல் மரபு. இங்கு அந்த ஒரு நாளில் காலை நேரத்தின் முதல் பூசைக்கு உதவுதல் குறித்தது. இப்போதும் இத்தலத்து மகா நவமி முன்னாளில் நடைபெறும் இந்த திருவிழாவும், இந்த நவமிக்கு முன்னாடி அஷ்டமியில இந்த திருவிழா நடக்குது கடவுர்ல. ஆயுத பூஜைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நடக்கும். அது ஆயுத பூஜைக்கு முந்தின நாள். மற்றவர் அணையை இப்பால் வளநகராதனின் மண்ணும் கொற்றவர் வளவர்தங்கள் குழப்புகள் சோழனார்தம் பற்றளர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்றவன் களிறுகோலம் பெருகுமா நவமி முன்னால். நவமிக்கு முன்னாடி அப்படின்னா அஷ்டமி. ஆமா, நவமிக்கு முன்னாடி. நவமி தான் நம்ம ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுறது நவமி தான், இல்லை நவமி தான். அப்புறம் குழந்தைகளுக்கு எழுத்து பழக்கிறது, கல்வி கற்கிறது தசமியில இல்லைங்களா, விஜயதசமியில. தசமினா 10, நவமினா 9, அஷ்டமினா 8. மற்றவர் அணைய இப்பால் வளநகர் அதனின் மண்ணும்னர். அவர் மற்றவாறு அனைவாராக இங்கு வளமை பொருந்திய திருநகரில் நிலை பெற்ற அரசராகிய அனபாய சோழர் குலத்து வழிமுதலாய் வந்த புகழ் சோழ நாயனாரது பகைப்புலத்து போர்களை வெல்லும் பட்டவர்த்தனம் என்னும் பண்புடைய வெண்களில் அலங்காரம் மிகுந்த மகாநவமியின் முன்னாளாகி அந்த நாளிலே அப்படியே புகழ் சோழ நாயனார் அங்க உறையூர்ல தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் அவருடைய யானை இருக்கு. அவர் அங்க கரூர்ல வருகின்ற பொழுது அந்த யானை அப்படியே அலங்காரம் எல்லாம் அணிந்து கொண்டு நல்லா அலங்காரம் செய்து கொண்டு அந்த யானை அப்படியே வருது. அப்படி வருகின்ற பொழுது எப்படி வருது அப்படின்னா அப்படியே ஒரு களிறு, எப்படின்னா ஒரு பெரிய கழிப்போட வருது. அப்படி மதம் பிடித்த மாதிரி அப்படி ஒரு ஏகாந்தமா அந்த யானை வருது. மற்றவர் அணையினர் மற்றவாறு அனைவாராக இங்கு வளமை பொருந்திய திருநகரில் நிலை பெற்ற அரசராகிய அனபாய சோழர் குலத்து வழி முதலாய் வந்த புகழ் சோழ நாயனார் அப்படின்னா
அனபாய சக்கரவர்த்தி ஏங்க சொல்லணும் அப்படின்னா, கொற்றவர் வளவர்தங்கள் குலப்புகழ் சோழனார் தான் பட்டால் முனைகள் காக்கும் பட்டவர்த்தனம் என்று சொல்லி அனபாய சக்கரவர்த்தியினுடைய குலத்து வழிமுதலாய் வந்த புகழ் சோழ நாயனார் அப்படின்னார். அப்படியே சொல்லணும் அப்படின்னா, அனபாய சக்கரவர்த்தி தான் அந்த புராணம் பாடுறதுக்கு காரணமாக இருந்தது இல்லைங்களா. அவர் சொல்லலைன்னா இந்த பெரிய புராணம் பாட முடியாது. அவர் அனுமதி கொடுத்ததுனாலதான் சேக்கடாய பெருமான் பாடினார். அதனால 11 இடங்கள் அவருடைய திருப்பெயரை சொல்வார். புகழ்ச்சோழ நாயனார் அந்த அனபாய சோழர்களது குலத்து வழிமுதலாய் வந்த புகழ்ச்சோழ நாயனார் பகைப்புலத்து போர்களை வெல்லும் பட்டவர்த்தனம் என்னும் பண்புடைய வெங்களிரு அலங்காரம் மிகுந்து மகாநாமியின் முன்னாலாகிய அந்த நாளிலே அப்படியே வருது. கொற்றவர் அனபாயர் என்று சொல்லி, மண்ணும் கொற்றவர் அப்படின்னா அனபாயர் ஆசிரியர் காலத்தில் நிலை பெற்று நின்ற பேரரசு செலுத்தியவராதலே அந்த மண்ணும் என்று சொல்லி சொல்றாரு. கொற்றவர் வளவர்தங்கள் குலப்புகழ் சோழனார் அப்படின்னா, புகழ் சோழனார் அப்படின்னா அனபாய சோழர் குலத்தில் முந்தை வழிமுதலாக அவதரித்த புகழ் சோழர் என்ற ஒரு நாயனார் என்று சொல்லி புகழ் சோழ நாயனார். பொலில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர் கடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகைங்க. மண்ணும் கொற்றவர் வளவர்தங்கள் குலம் என்றது சோழர் குலத்தை குறித்தது என்று சொல்லி கருவூர் அப்படிங்கிறது, கருவூர் தான் வந்து தலைநகரமாக ஆட்சி செய்தது. மன்னர் பெருமான் அனபாயர் வருந்தொல்வரவின் முடிசூட்டு தன்மை நிலவு 15 ஒன்றாய் சோழ மன்னர்கள் முடிசூட்டக்கூடிய 5 பதிகள்ல கருவூர் ஒன்றாக இருந்தது. பற்றளர் முனைகள் சாய்க்கும் பண்பு, இப்பண்பு பின்னர் நிகழ்வது புகழ் சோழர் புராணத்தில் தான் அது விரிவா நம்ம பார்க்க முடியும். வெங்களிருணர் அப்படின்னா வெம்மை விருப்பம் என்று சொல்லி, விருப்பமே சரித நிகழ்ச்சிக்கு காரணமானது. பட்டவர்த்தனம் அப்படின்னா யானை சேனையில் தலைமை பெற்றது. அதான் பட்டத்து யானைன்னு சொல்லுங்க இல்லைங்களா, அதான் பட்டவர்த்தனம் அப்படிங்கிற. கோலம் பெருகு மாணவி மகாநவமி என்பது புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை முதல் நாள் தொடங்கி புரட்டாசி மாசத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறையில முதல் நாள் தொடங்கி 8வது நாள் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இப்படி முன்னாள் அஷ்டமி தினத்தில் என்று சொல்லி சொல்றார். மங்கள விளவு கொண்டு வருணதி துறை நீராடி பொங்கிய கலிப்பினோடும் பொலிமதம் சொரிய நின்றார் எங்கனும் இரியல் போக எதிர்பரிக்காரர் ஓட துங்கமால் வரைபோல் தோன்றி துண்ணட அணைந்ததன்றே. அப்படி பெரிய ஒரு மலை மாதிரி வருது யானை. துங்கமால் வரைபோல் அப்படின்னார். துங்கமால் வரைனா பெரிய மலை போல வருதுங்க. மங்கள விளவு கொண்டு மங்களமாக திருவிழா அணியை மேற்கொண்டதாகி அந்த தளத்திலே ஓடி வருகின்ற அமராவதி என்று சொல்லக்கூடிய ஆம்பராவதி நதியில் நீராடி அப்படியே ஆத்துல போய் யானை பாக்கர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போறாங்க. அப்படி செலுத்தி கொண்டு யானை நல்லா அந்த அமராவதியில குடித்து கொண்டு அப்படியே மேல வந்து அப்படியே களிப்போட வருது. அப்படி நதியில் நீராடி மிக்க களிப்புடனே பொழுகின்ற மதநீர் சொரிய வருவதாய் அங்கங்கும் நின்றவர்கள் பயந்து ஓட. அப்படி வருது, குன்று போல வருது, மலை மாறி வருது யானை. எல்லாரும் பயந்து அங்கங்க அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி எதிரிலே குத்துக்கோள்காரர்கள் ஓடி செல்ல தூய பெரிய மலை போல தோன்றி பயங்கரமாக அணைந்து அன்றே என்று சொல்லி அப்படியே வேகமா வருது. குத்துக்கால் பாகர்களுக்கு பயம் வந்து அவங்கள ஓடிட்டாங்கன்னு பாருங்களேன். பாகர்களும் ஓடிடுறாங்க. வரு நதி இந்நகரில் வருகின்ற அமராவதி நதி இது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கோயம்புத்தூர் சில்லா திருமூர்த்தி மலைக்கு அருகில் தோன்றி கிழக்கில் ஓடி வருகிறது என்று சொல்லி சொல்றாரு. காவிரியோடு வந்து அது அங்கு கலக்க போகுது. காவிரியின் கிளை நதிகளில் ஒன்றாக வைத்து போற்றப்படுவது. உமையம்மையாரின் திருவருளே உருவமாய் வருதலின் அம்பா நதி என்று சொல்லி இதுக்கு பேருங்க. உமையம்மையினுடைய திருவருள் தான் நதியாக வருகிறது என்று சொல்லி சொல்லுவாங்க. முனிவர்கள் எல்லாம் நிரம்ப அந்த அமராவதி ஆற்றங்கரையில நிறைய முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சொல்றார். பொலிமதம் சொரிய பெரும் கழிப்பு காரணமாக மதநீர் சொரிந்து அப்படியே அந்த யானை வருகிறது. பரிக்காரர்னா குத்துக்கோள் பாகர். யானை வசமாக்கும் ஈட்டி முதலிய குத்துக்கோள்களை தாங்கி அதற்கு முன்னும் இரு பக்கங்களிலும் ஓடி சென்று மக்களை விளக்கியும் யானை அடக்கியும் அதன் செலவை ஒடுங்குவதும் செல்வார் என்று சொல்லி
சொல்றாரு. இந்த யானை எப்படி வந்தது அப்படிங்கறத சொல்ற. துங்கமால் வரை போனான், பெருமையும் தூய்மையும் குறிக்கும் மால்னா பெரிய மலை, அப்படி மைவரை அணைய என்று சொல்லி சொல்றாரு. துண்ணென யாவரும் திட்டமிட்டு அஞ்சும்படி இந்த உலகத்தவர் யாவரும் துண்ணெனும்படி தோன்ற என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு. வென்றி மால் யானை தன்னை மேல் கொண்ட பாகரோடும் சென்றொடு தெருவின் முட்டி சிவகாமி யாரும் செல்ல வந்தனை தண்டில் தூங்கும் மலர்கொள் பூ கூடை தன்னை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பிடித்து முன் பறித்து சென்ற. அவர் பாட்டுக்கு வயசானவர் அப்படியே அந்த தண்டுல அந்த போர்ல கூடையை தொங்க விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறார். மலர்லாம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறார். அப்படி போனோன்னு அந்த யானை என்ன பண்ணுச்சு, அப்படி தும்பிக்கையில பிடிச்சு அதை கீழே தள்ளி மலர்லாம் பறிச்சுட்டு அது பாட்டுக்கு அது போயிடுச்சு. நம்ம மலரை பறிச்சுட்டோங்கிற அதுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது இல்லையா, ஏதோ ஒண்ணு பண்ணணும். அதை பண்ணிட்டு அந்த யானை அப்படியே போயிட்டே இருக்குது. வெற்றி தருகின்ற யானையானது தன் மேலே ஏறி இருந்த பாகர்களோடு போய் ஒரு தெருவிலை முட்டி அங்கு சிவகாமி ஆண்டார் முன்னே சென்று கொண்டிருக்க அவரை பின்தொடர்ந்து ஓடி போய் அவர் தாங்கி சென்ற வலிய ஒப்பற்ற தண்டிலே தூங்கிய பூங்குடை முன்பறித்து சென்றனர். அவர் ஒன்றும் செய்யல, ஆனா அந்த பூங்குடையை பறித்து மலரெல்லாம் கீழே சிந்திச்சு. வெற்றி தருவதாகிய என்று சொல்லி வெற்றி தருவதாகிய வெற்றிக்கு காரணமாகிய அந்த பட்டத்து யானை என்று சொல்லி அரசர் வெற்றி முடி சூடியவராதலாலும் இவரை இதுவரை அவருக்கு உலக நிலையின் வெற்றிக்கு துணை செய்தது போல் இச்சரித நிகழ்ச்சியில் திருவருள் கூடும் வெற்றி பெற துணை செய்தலும் என்று சொல்லி இன்னும் சிறிது போதில் துண்டமாக்கி கொள்ளப்பட நிற்கும் அதனை வென்றி என்னும் அடைமொழி தந்து சிறப்பித்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த யானை வெற்றி வீழ்த்த போறாரு. ஆனா அதை எப்படி சொல்றாரு, வெற்றி என்ன சொல்றாரு, வென்றி யானை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த யானை தானே காரணம், சரீரத்துக்கே காரணம் அந்த யானை தான். அதனால வென்றி யானை என்று சொல்லி நமக்கு அந்த இதுல சொல்றார். வென்றிமால் யானை என்று சொல்லி சொல்றார். முன் செல்ல அரச யானை முதலியவை பவனி போதும் தெருவாயிருப்பின் அங்கு நிகழும் நவமி விழா சிறப்புகள் முதலியவற்றால் தாம் விரைந்து சென்று இறைவனுக்கு மாலை சாத்தும் காலை வந்து உதவுவதற்கு இடையூறும் தாமதம் நேருமாதிரி விலகிச் செல்லும் வேறொரு தெருவிலே முன்னால் போந்தனர் என்று சொல்லி சொல்றார். வந்தனின் தண்டுனர் இறைவனுக்குரிய பூக்கள் நிறைந்த பூக்குடை தாங்க பெறுதல். அப்படி அந்த பூக்குடை தாங்கி கொண்டு அந்த தண்டு அப்படி வச்சுட்டு போறாரு. அதை பறித்து இந்த யானை வந்து கீழே சிந்திடும். பின்தொடர்ந்து ஓடி சென்று காலை வந்துதவி வேண்டி திருப்பணியில் வைத்த அன்பினாலே கடிதனில் முன்னே விரைந்து சென்றார் சிவகாமியார். அதில் யானை அவரை பின்தொடர்ந்து ஓடி சென்று அப்படி வேகமா போறார். நேரமாய் போச்சு, மலர் கொடுக்கறது பூசை ஆகிறதுக்குள்ள மலர் கொடுக்கணும் இல்ல, அதனால வேகமா ஓடுறார். ஏன்னா யானையும் வேகமா போகுதுன்னா அந்த அளவுக்கு அவரு வயசான காலத்திலையும் ஓடி போய் பணி செய்திருக்கிறார் பாருங்க. அதாவது அவருக்கு அந்த தொண்டில் இருக்கக்கூடிய ஒரு உரைப்பு. ஓடி சென்று அவரது பூக்குடனை பிடித்தது என்று சொல்லி யானை சொன்னோம்னா அப்ப என்ன அர்த்தம், அவரு வேகமா அவரும் ஓடிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். மேல் கொண்ட பாகர் கண்டு விசை கொண்ட கயிறு சண்ட கால் கொண்டு போவார் போல கடிது கொண்டு அகலப் போக நூல் கொண்ட மார்பில் தொண்டர் நோக்கினர் பதைத்து பொங்கி மால் கொண்ட களிற்றின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார். அவனை கையில் எடுத்து யானை அடிக்கிறதுக்கு வந்தா யானைக்கு என்ன ரொம்ப வலிக்குமா என்ன? அதனால அந்த ஆற்றாமை நம்ம வேற என்ன செய்ய முடியும்? அதனால இந்த யானை வந்து சாமிக்கு கொண்டு போற மலர் பறிச்சு கீழே செஞ்சிருச்சுன்னு துரத்திட்டு வர்றாரு. துரத்திட்டு வந்து குச்சியில அடிக்கிறதுக்கு குச்சி கையில கொண்டு வர்றாரு. அப்படி அதனை மேற்கொண்ட பாகர்கள் அது கண்டு வேகம் கொண்ட அந்த யானையை ஊழிக்காற்றினை கொண்டு போவார்கள் போல விரைந்து அகல கொண்டு போய்விட்டார்களாக. வேகமா ஓட்டிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் என்ன பண்ணார், 300 அடைந்த மார்களுடைய தொண்டராகிய சிவகாமி ஆண்டார். அவர் ஒரு அந்தனர், அதனால 300 அடைந்திருக்கார், 30 அடைந்திருக்கிறார். அதனை நோக்கி பதைத்து மிக்க கோபத்தால் பொங்கி, ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர் இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துருச்சு. மதத்தால் மயக்க கொண்ட அந்த யானையின் பின்பு அதனை தண்டு கொண்டு அடிக்க வந்தார். கைய கோல் எடுத்துட்டு கையில கோல் எடுத்துட்டு அந்த யானையை அடிக்கிறதுக்கு வர்றார். வேகமா வர்றார். நாள் கொண்ட களிற்றின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார் அப்படின்னு. களிறு அப்படின்னா யானை, ஆண் யானை. பிடி அப்படின்னா பெண் யானை. காதல் மட பிடியோடும் களிறு ஒருவன கண்டேன் அப்படின்னு எங்க திருவையாற்று தேவாரம் இல்லைங்களா? மாதத்துறை கண்ணி யானை
மலையான் மகளிடம் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அமர்வின் புகுவேன் யாதும் சோடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுது காதல் மடப்பிடியோடும் களிடுவதுவன கண்டேன். இது யான் யானை, ஆண் யானை. இந்த யானை வந்து பெண் யானை இல்ல, ஆண் யானை. ஆமா, கயிற்று அப்படின்னு சொல்லி களிறு. சண்டைக்கால்னா சண்டை மாறுதல் என்னும் ஊழிக்காற்றை போல அவ்வளவு வேகமா அந்த யானை வருது, ஊழிக்காற்றை போல வருது. யானை தன் இயல்பானே காற்று போன்ற வேகத்தால் போவது, கால் கிடர்ந்த அன்ன வேலை மேற்கொண்டு என்று சொல்லி திருமுருகாற்றுப்படையில சொல்லப்பட்டிருக்கு. கடிது கொண்ட அகல யானை மேலும் தீமை செய்யாதபடி கொண்டு போக என்பது நிகழ்ந்த சிவ அபச்சாரத்தை பொருட்படுத்தாது அலட்சியம் செய்து அகன்றார் என்பதன்று. அதாவது இந்த அபச்சாரம் நடந்து போச்சு, சிவ அபச்சாரம் நடந்து போச்சு, அதை வந்து அவங்க பொருட்படுத்தாத அவங்க பாட்டு யானையை ஓட்டிட்டு வேகமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். புகழ்ச்சோழராகிய பேரன்பரின் ஏவலாட்கள் ஆனமையால் சிவ அபராதத்தினை கண்டு புறக்கணித்தார்கள் என்று கூறுதல் பொருந்தாது. மெய்ப்பொருள் நாயனார் கடையுடை காவலாளர் கைதொழுது ஏற நின்றே உடையவர் தாமே வந்தார் உள்ளெழுந்து அருளும் என்றதும் தனித்தடை நின்ற தத்தன் இடைதெறிந்து அருள வேண்டும் துயில்கொடும் இறைவன் அப்படின்னு சொன்னான். பார்த்தவங்களா இது மெய்ப்பொருள் நாயனார் குணத்துல. அது மாதிரி திங்கள் கொழுந்தனி வேணை கூத்தர் அருளினால் கூடியதுன்னு பின்னாடி சொல்ல போற. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா பெருமானுடைய திருவருளால நடக்கக்கூடியது இந்த சரிதம் எல்லாம். நூல் கொண்ட மார்பில் தொண்டர் அப்படின்னா மறையவராக அடியார். அவர் வந்து அந்தனர் குலத்தை சார்ந்தவர், ஒரு மறையவர். அந்த யாரு சிவகாமி ஆண்டார் வந்து ஒரு அந்தனர் குலத்தை சார்ந்த ஒரு அடியார். பூநூல் எல்லாம் போட்டிருக்கிறார். இப்படி எல்லாம் நூல் கொண்ட மார்பர் அப்படின்னு சொல்லி அடிக்க வந்தார் என்று சொல்லி தண்டு கொண்டு தண்டினாலே என்று சொல்லி சொல்றார். கலியனை என் ஈருரியாய் சிவதா. இப்ப அப்பொழுது அணைய ஒட்டாது அடற்களிறு அகன்று போக மெய்ப்பெரும் தொண்டர் மூப்பால் விரைந்து பின் செல்ல மாட்டார் தப்பினர் விழுந்து கையால் தரையடித்து எழுந்து நின்று செப்பருந்துயர நீடி செயத்து முன் சிவதா என்பார். சிவதான்னா அதாவது ஒரு ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவயம் அப்படின்னு சொல்ற மாதிரி சிவசுவா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரால் வேற ஒண்ணும் செய்ய முடியல. கீழே விழுந்து என்ன பண்றாரு, எவ்வளவு தூரம் அவரு துரத்திட்டு ஓட முடியும் யானை. கீழே விழுந்து தரையில அடிச்சு அழுகிறார். சிவதா சிவதா சிவதான்னு. சிவதான்னா எனக்கு அபயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெருமானை நோக்கி அப்படி ஓலமிடுறார். அப்பொழுது வழியா அந்த யானை அவர் தன்னை அணுக ஒட்டாதபடி நீங்கி போயினதாக உண்மை தன்மையுடைய பெருந்தொண்டர் மூப்பினாலே விரைவாய் தொடர்ந்து அதன் பின்னே செல்ல மாட்டாதவராகி அதனை விட்டார். கீழே விழுந்து கையினாலே தரையில் அடித்து மோதி பின் எழுந்து நின்று சொல்லற்கரிய அந்த துன்பத்தால் நீடி கோபித்து முன்னே சிவதா அப்படின்னு சொல்லி 2-3 பாட்டு அந்த மாதிரி சிவதா சிவதானே வரும். 3 பாட்டுமே அந்த மாதிரி சிவதா சிவதான வரும். பின்னாடி வர 3 பாட்டுமே சிவதா சிவதானே வரும். அப்படி சிவதா என்று சொல்லி சொல்றார். அப்பொழுது அழிக்க வரும் பொழுது என்று சொல்லி அணைய ஒட்டாது அவர் அணுகாதபடி தப்பினர் யானை அடிக்க வந்த குறியன் வலுவினர் என்று சொல்லி அடித்திருப்பாராயின் அதனால் தீங்குருவர் அதனின்றும் தப்பினர் என்று சொல்லி சொல்றார். கையால் தரையடித்தல் மிக்க துயரத்தால் நிகழ்வதற்கு மெய்ப்பாடு. ஆமா, கையில ஓங்கி தரையில அடிக்கிறோம்னு அவங்கள ஒருத்தர் அவங்களால வேற ஒண்ணும் செய்ய முடியல. அவங்களுடைய ஆற்றாமைய அப்படி காட்டுறாங்க. செப்பரும் துயரம் சொல்ல முடியாத துயரம். செய்யத்து அப்படின்னா திருப்பணி முட்டுமாறு செய்தலில் அது செய்த பொருளின் மாற்று சினமிக்கது என்று சொல்லி சிவதா என்பார். இறைவனை நினைந்து ஓலமிடும் ஒரு ஓலச்சொல். நமக்கு யாரும் துணை இல்லை, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பெருமானை நினைந்து ஓலமிடுவது அதான் சிவதா என்று சொல்லுவது. இது போல அவிதா என்பதும் அப்ராமன்யம் என்பதும் ஆபத்து காலங்களில் முறையிடும் ஓலச்சொற்கள். இவ்வாறன்றி இங்கு எப்போதும் இவர் சிவதா என்று சொல்வது வழக்கம் என்று உரைப்பார் உலர். எப்பொழுதும் எந்த அவர் திருவாக்குல சிவதான்னு சொல்லிக்கொண்டே இருப்பது வழக்கமாக உடையவர் என்று சொல்லியும் சொல்றார். கலியனையின் ஈருரியாய் சிவதா எளியார் வழியாம் இறைவா சிவதா அழியார் அடியார் அறிவே சிவதா தெளிவார் அமுதே சிவதா கலியனை என் ஈருரியாய் சிவதா அப்படின்னார்.
அதாவது மதம் கொண்ட யானையை உரித்து அத்தோலினை பொறுத்தவரை திருவலுவூர் அப்படிங்கிற தலத்துல யானையினுடைய தோல் உரித்து அட்ட வீரத்தலங்கள்ல அது ஒன்று இல்லைங்களா. யானையினுடைய தோலை உரித்தது மட்டுமல்ல, அந்த உரித்த தோலை போர்த்தினார். போர்த்துறது அப்படின்னா முடியவே முடியாது. யானையினுடைய தோல் வந்து ரொம்ப நச்சுத்தன்மையுடையது. யானை தோலை போத்துனா யாரும் உயிரோட இருக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு யானை தோலைவே போர்த்திய பெருமை யாருக்கு உண்டு? சிவபெருமானுக்கு உண்டு. அப்படி யானைய உரித்ததுனால போர்த்தவரே சிவதா அப்படின்னா யானை வந்து எப்பொழுதும் நமக்கு எதிரி அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லி காட்டுறாரு. சிவபெருமானுக்கே யானை எதிரியா இருந்தது, அப்ப நம்மளை விடுமா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இது யானை உரித்த வகை என்னையோடு மீள கொள்ள அப்படின்னு சொல்லி சுந்தரர் எங்க பாடுறாரு? வெள்ளானை சதகத்துல பாடுறாரு இல்லைங்களா. வெள்ளை யானை வர்ற பொழுது அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு காலத்துல யானையினுடைய தோலை உரிச்சு போத்துனீங்க. இப்ப யானைக்கு உங்களுக்கு ஒரு பகை இருந்தது. இப்ப எனக்கு யானை கொண்டு வந்து கொடுத்து அந்த பகையை தீர்த்துக்கிறீங்க அப்படிங்கிற கணக்கு தீர்த்துக்கிறது. யானைக்கு இவருக்கும் ஒரு பகை இருக்குதான் சிவபெருமானுக்கும். சுந்தரரை மையமா வச்சு என்ன பண்ணாரா சாமி? அந்த பகையை தீர்த்துட்டாராம். யானை உரித்த வகை அடியேனோடு மீள கொலோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வருங்க. நொடித்தான் நுழைத்தவனை பதிகத்தில் தான் அந்த பகை வந்து என்ன வச்சு நீங்க தீர்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி பெருமானுக்கு எப்பொழுதுமே யானை பகைதான். இப்ப அடியாருக்கும் அதே யானை துன்பம் செய்திருக்குது அப்படிங்கறது இங்க சொல்றாரு. மதம் கொண்ட யானை உரித்த தோலினை பொறுத்தவரை சிவதா, எளியாரை காக்கின்ற வலிமையுடையவரே சிவதா. நீங்க எப்படின்னா எளிவந்த பிரான் இல்லைங்களா, எப்பொழுதும் எளிவந்த பிரான் சிவபெருமான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே. திருவெம்பாக்கம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்தனை விரலையும் நீயும் நடியார் பழங்குடில் திரும்ப எழுந்தருளிய பரணேன. வந்தனை விரலின உமையம்மையோட வந்து பெருமான் பழைய வீடா இருந்தாலும் சரி, கூற வீடா இருந்தாலும் சரி வந்து சாமி இருப்பார். அன்பு இருந்தா போதாங்க. அது மாதிரி பெருமான் வந்து அடியார்களுக்கு எளிவந்த பிரான் அப்படின்னு சொல்றாரு. இடத்துல சொல்றாரு. அப்படி அன்பு அதை எளியாரை காக்கின்ற வலிமையுடையவரே சிவதா, அன்பு நிறைந்த அடியார்களின் அறிவானவரே சிவதா. அன்பு நிறைந்த அடியார்களின் அறிவானவரே சிவதா, தெளிவார்க்கு அமுதமே சிவதா சிவதா என்று சொல்லி தெளிவாக தெளியக்கூடியவர்களுக்கு அமுதம் போன்றவனே சிவபெருமானே என்று சொல்லி மதம் பொருந்தி ஈரொரு உரித்த தோலை போர்வையாக உடையவனே என்று சொல்லி யானை உரித்தவராக மத யானையால் நேர்ந்த இந்த இடுக்கனை தீர்க்க உரிமையுடையவர் என்று சொன்னார். கயாசுரனை பூர்வ காலத்தில் தோலை உரித்து தேவர்களின் இடர்போக்கையவர் சிவபெருமான் என்பது கந்தபுராண வரலாறு. கயாசுரனை தோலை உரித்து அவர் வந்து தேவர்களுடைய துன்பத்தை போக்கியவர் என்று சொல்லுகிறது. எளியார் வழியாம் இறைவானர் ஏழை பங்காளநாதலின் வலிமையற்ற எளிய எனக்கும் வலிமை அளித்த இடரை நீக்கிவிக்கும் இறைமை தன்மையுடையவரே என்பது குறிப்பு. எளியவரை வழியர் வாட்டின் வழியரை இருநீர் வைப்பின் அழியற தெய்வம் வாட்டும் என்று சொல்லி காஞ்சி புராணத்தில் சொல்வது போல, ஒரு எளிமையா இருக்கிறவங்கள வலிமையா இருக்கிறவங்க துன்பம் செஞ்சா என்ன செய்ய முடியும்? பெருமான் கிட்ட தான் விண்ணப்பம் செய்ய முடியும் இல்லைங்களா. நமக்கு தகுந்தவங்களோட இருந்தா நம்ம அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். முடியாதவங்களோட நாம போய் மோதவா முடியும். என்ன செய்யணும்? பெருமான்கிட்ட நம்ம விட்டுற வேண்டியதுதான். சாமி நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது செய்வார். அழியார் அடியார் அறிவை உன்பால் அன்பு நிறை அலினா அன்புங்க. அழியார்னா அன்பு நிறைந்தவர்கள் அர்த்தம். அப்படி உன்பால் அன்பு நிறைந்த அடியார்களின் அறிவு உனது நிறைவை பெற்றுள்ளது. அதனால் அந்த அறிவு நீயே ஆகின்றாய். அறிந்தாயாதலின் அதனை அகற்றுமாறு நான் வேண்டுதல் மிகை என்று சொல்லி அழினா அன்பு என்று சொல்லி அர்த்தங்க. அழிபவர் உள்ளத்து ஆனந்த கனியே திருவிசைப்பா. அழிபவர் உள்ளத்து ஆனந்த கனியே அப்படின்னு சொல்லி தெளிவார் அமுதே உன் இறைமை குணங்களை தெளிவார்க்கும் அமுதமானவனே தேருவார்க்கு அமுதமான செல்வனார் என்று சொல்லி கணபநாயனுடைய புராணத்துல வருதுங்க. தேருவார்க்கு அமுதமான செல்வனார். பெருமான் எப்படின்னா தேருவார் அப்படின்னா என்ன? தெளிந்த ஞானமுடையவர்களுக்கு. பெருமான் எப்படின்னா அமுதமான செல்வனார் என்று சொல்லி சொல்றார். அமுதம்னா துன்பம் போக்குவது என்று சொல்லி சொல்றார். இன்னொரு பாட்டு
ஆறும் மதியும் அணியும் சடைமேல் ஏறும் வளரை கரி சிந்துவதே வேருள் நினைவார் புறம் வெந்தவிய சீரும் சிலையாய் சிவதா சிவதா. இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப சின்ன பாட்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவருடைய துன்பத்தை அவ்வளவு வேகமா சொல்ற. மலர் கொண்டு போய் சேர்த்த முடியல பெருமானுக்கு, என்ன செய்யறது? அதனால அந்த துன்பத்தினுடைய வெளிப்பாடு ரொம்ப வேகமா சொல்லி முடிக்கிற. ஆறும் மதியும் அணியும் சடைமேல் அப்படின்னாரு. அதாவது 6 கங்கையையும் அப்புறம் பிறை சந்திரனையும், கங்கையும் பிறை சந்திரன் அணியும் சடைமேல் ஏற்றி அணியப்படுகின்ற மலரை யானை சிந்துவதா? நீங்க எப்படிப்பட்டவர்? கங்கையை அணிந்திருக்கிறீங்க, அதுபோக பிறை சந்திரனையும் மேல அணிந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற அதுக்கு மேல சடைமுடி மேல மலரை ஏத்தணும். அப்படிப்பட்ட மலர் இந்த யானை சிந்துவதா? எதுக்காக நான் கொண்டு வந்தேன்? யானை சிந்துவதற்காக கொண்டு வந்தோம். உங்களுடைய திருமுடி மேல ஏறணும்னு தானே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி மாறுபட்டு மனத்தினுள் இணையும் அசுரருடைய புறங்கள் வெந்து மாயும்படி கோபித்த வில்லை ஏந்தியவரே சிவதா சிவதா என்று சொல்லி அப்படியே அந்த துன்பத்துல அப்படியே சிவதா 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 என்று சொல்லியே அப்படி புலம்புறார். ஆறும் மதியும் அணியும் சடை, கங்கையின் செருக்கடைக்கு பிறை வாழ்வித்த சீலமுடைய சடை என்று சொல்லி மதியணிந்தது தன் அடைந்தாருக்கு இன்பங்கள் தந்து காக்கும் செயல் குறித்ததா தன்னுடைய சடை என்று சொல்லி சொல்றார். மதிய அணிந்தது என்ன? சந்திரனை மேலே தூக்கி அணிந்து கொண்டது காரணம் சந்திரன் அழியக்கூடிய நிலையில் இருக்கிறான். அவனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்கு தக்கனுடைய சாபத்தினாலே சந்திரன் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை தன்னுடைய திருமுடி மேல தூக்கி வச்சு வளர்ந்தது இல்லைங்களா? அதான் சொல்றார். கரி சிந்துவதேனர், கரினா யானை, சிந்துவது தகுமோ? முடிமேல் ஏறுவதனை படிமேல் சிந்துவதா? முடியில ஏற வேண்டிய மலர் இந்த மாதிரி கீழே நிலத்துல சிந்துவதா என்று சொல்லி கேட்கிறார். ஆற்றினை அணிந்து உலகங்காத்த சிறப்பு பல வகையான விதந்தோடப்படுறது. இங்கு புண்ணிய முனிவனார் அதனை சுற்றினார் என்று சொல்லி சொல்றாரு. சலம்பொத்தால் அவன் சடையில் பாய்ந்திரநேல் தரணி எல்லாம் பிளமுகத்தை புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாலன என்று சொல்லி திருச்சால சொல்றாரு இல்லையா? சாமி மட்டும் அந்த கங்கையை தலையில அடக்காம இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த உலகமே நீரால அழிந்து போயிருக்கும். ஆனா அதை என்ன செஞ்சார் பெருமான்? தன்னுடைய சடமுடி மேல வாங்கி வச்சார். அதான் நமக்கு செஞ்ச பெருமான், நமக்கு செஞ்ச கருணைங்க. கருணையெல்லாம் பிளமுகத்தை புகப்பாய்ந்து பெருங்கேடாம் அப்படின்னா பெருமான் சடையில வைக்கலைன்னா அவ்வளவுதான். உலகத்திற்கு இவ்வாறு வரும் பெருங்கேட்டை தவிர்த்து உமக்கு சிறு கேட்டை தவிர்த்தல் இலகுவில் செய்யும் கடமை என்று சொல்லி அப்படியெல்லாம் பெரிய துன்பத்தை எல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க. வரக்கூடிய துன்பத்தை தடுத்திருக்கிறீங்க. இது சாதாரணமான துன்பம் தான், இது ஒன்றும் பெரிய துன்பம் இல்லை என்று சொல்லி சொல்றாரு. வேறு உள் நினைவார் வேறு உள் நினைவார் புறம் வெந்தவைய சீரும் சிலைய மாறுபட்ட நினைப்புள்ள முப்புறத்தார்களே அப்போதே சீறி எறிந்த வில்லையுடையவனே. திரிபுரங்கள் எரித்ததை சொல்றார். அப்பொழுதே அந்த வில்லை உடையவனே, இங்கு நினைப்பு மட்டுமன்றி மாறுபட்ட செயலும் நிகழ்ந்து விட்டது. உள்வேறு நினைவார் புறம் என்று சொல்லி சொல்றார். இந்த பாட்டோட 15-16 பாட்டுங்களா? தஞ்சை சரணமா? ஆறும் மதியும் மணியும் சதையும். தஞ்சை சரணம் அடுத்த வாரம். அடுத்த வாரம் எப்படி பிராணமே பார்க்கலாமா, திருவம்பாவை பார்க்கலாமா? உங்களுடைய விருப்பம் எப்படியே அப்படிதான் நம்ம திருவம்பாவை பார்த்துக்கலாம். சரி, ஆமா. ஏன்னா பாவை நோன்பு நடக்கிறதுனால நம்மளும் அப்படியே போயிட்டு ஆனை உரித்த வகை அடியோனோடு மேலப்படும். ஆனை உயிர் வெட்டி ஒல்லியானை நினைந்து அரித்து அமரர் வளர்ச்சியது என அயரவைக்கு ஆனை அருள் புரிந்தால் ஒடித்தான் மலை உத்தவனை. அந்த இடத்துல அதான் சொல்றாரு, ஆனை உரித்த வகை அடியோனோடு மேலப்படும் அப்படிங்கிறது ஆனை அருள் புரிந்தால் நொடித்தான் மலை உத்தவனை. அந்த இடத்துல சொல்லி கேட்டாரு. அறிவாமல்
நீங்க வந்து மறைக்கிறீங்க